Hi boyzsquad, hello and welcome back to our channel. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். அண்ட் நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம்னா துபாய்க்கு தான் போகிறோம். அண்ட் அங்கே போயிட்டு துபாயில் என்னெல்லாம் இருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு வெயிட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம மேலே வந்து வெயிட்டிங் ஏரியாவில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஏர்லி மார்னிங்னால வெயிட்டிங் ஏரியாவில் எந்த ஷாப்ஸுமே ஓப்பனாகவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு மேலே கூப்பிட்டாங்க. சரி மேலே போய் ஃப்ளைட்டுக்குள்ளே போகணும்னு பார்த்தா மறுபடியும் ஒரு இடத்துல குறைச்சிட்டாங்க. இப்போ தான் நம்ம போக வேண்டிய ஃப்ளைட் வந்திருக்கு. இப்போ தான் ஒவ்வொருத்தராக உள்ள அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு போக போகிற ஏர்ஆரபியா ஃப்ளைட். ஆல்ரெடி லைனில் நிற்கும் போது நிறைய பேர் போர்டிங் பாஸ் வாங்கி செக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு டோர் கிட்ட இங்கே ஒருத்தர் செக் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு வழியாக நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு வழியாக நம்மளோட சீட்டில் வந்து உட்காந்து வச்சு தான் நம்மளோட விண்டோ சீட்டுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் போர்டிங் பாஸ் கொடுக்குற டைம் முன்னாடியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டிங்கனாலே போட்டு கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் சீக்கிரம் வரணும். போர்டிங் பாஸ் கொடுக்குற டைம் முன்னாடியே வந்துட்டு போர்டிங் பாஸ் கொடுக்கும்போது அவங்க விண்டோ சீட் கேட்டிங்கன்னா அவங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க. எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு போர்டிங் பாஸ் போட்டாங்க. ஆனால் நான் விண்டோ சீட் கேட்டனால அந்த போர்டிங் பாஸ் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு இன்னொரு சீட் போட்டு கொடுத்தாங்க. ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஆகிறப்போ ஃப்ளைட் விண்டோ சீட்டில் வேடிக்கை பார்த்துட்டு போகிறது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு வழியாக ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ நீங்கள் யாராச்சும் மார்னிங் டைம் ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னா மறக்காமல் விண்டோ சீட் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா வேடிக்கை பார்த்துட்டு போகிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நம்ம நைட்டில் தூங்கவே இல்லை. ஃப்ளைட்டில் செம்மையாக தூக்கம் வந்துச்சு. சரி தூங்கலாம்னு பார்த்தா நம்ம ஆர்டர் பண்ண சாண்ட்விச் வரணும்னா அதுக்காகவே தூங்காமல் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் அந்த சாண்ட்விச்சை கொண்டு வந்து தர்றதுக்கு அவங்க 1.5 மணி நேரம் மேலே எடுத்துட்டாங்க.
நம்ம சாண்ட்விச் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்துச்சு பார்த்தா நம்ம ஷார்ஜா கிட்ட வந்தாச்சு. இன்னும் 30 மினிட்ஸில் ஃப்ளைட் எப்படி லேண்ட் ஆயிரும். ஃப்ளைட் விட்டு இறங்கினோடனே ஷட்டில் பஸ்ஸில் வந்து ஏர்போர்ட்டில் வந்து ட்ராப் பண்ணுவாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ஷார்ஜா ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இந்த செக் அவுட் ப்ராசஸ் ரொம்ப ஸ்பீடாகவே இருக்குது. நம்ம நடந்து வந்துட்டே இருந்தால் டக்குன்ட்டு முடிஞ்சிருச்சு எல்லாமே செக் அவுட் ப்ராசஸ். நம்ம இப்போ ஷார்ஜா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தாச்சு. அடுத்தடுத்த வீட்டோட துபாய் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆனில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் துபாய் என்னாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Boyz Squad. Bye.